அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026 ஜனவரி 27 செவ்வாய்க்கிழமை. தமிழ் மாத கணக்கின்படி இது தை மாதம் 14ஆம் தேதி ஆகும். இன்று மிகவும் விசேஷமான கார்த்திகை விரத நாள் ஆகும். முருகப்பெருமானை வழிபட உகந்த தினமாகும். இன்றைய நாள் முழுவதும் சித்த யோகமாக நிலவுகிறது. சுப நேரங்கள்: காலை நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. இரவு 7:30 முதல் 8:30 வரை. அசுப நேரங்கள்: ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்று சூலம் வடக்கு திசையில் உள்ளதால் வடக்கு நோக்கி பயணம் செய்வதை தவிர்க்கவும். தவிர்க்க முடியாத சூழலில் பால் அருந்திவிட்டு பயணத்தை தொடங்கலாம். இன்று கன்னி மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சிறந்தது. 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை காண்போம். முதலாவதாக, மேசராசி நேயர்களுக்கு இன்று உற்சாகமான நாளாக அமையும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலமாக இருப்பதால் எதிலும் வேகம் காட்டுவீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் இன்று வெற்றிகரமாக முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு பெருகும். இன்று கார்த்திகை விரதம் என்பதால் முருகனை வழிபட நன்மைகள் கூடும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று பொறுமையும் நிதானமும் தேவைப்படும் நாள். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது உத்தமம். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பண வரவு சீராக இருந்தாலும் செலவுகள் வரிசை கட்டி நிற்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. வெளியூர் பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்ளவும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று வருமானம் உயரும் நாளாக அமையும். நீண்ட நாட்களுக்காக எதிர்பார்த்து வந்த கடன் தொகை கைக்கு வந்து சேரும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பணத்திற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். கடகராசி நேயர்களுக்கு இன்று வெற்றிகள் தேடி வரும் நாளாக அமையும். எடுத்த காரியத்தை முடிப்பதில் உறுதியாக இருப்பீர்கள். அரசாங்க வழியில் எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் தீரும். தந்தையிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் திறமைக்கு. வெளிநாட்டு வாய்ப்புகள் சிலருக்கு கைகூடும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் நிறைவேறும். சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் லாபகரமானதாக அமையும். தடைபட்டு வந்த சுப காரியங்கள் மீண்டும் தொடங்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். குருவின் அருள் இருப்பதால் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். தெய்வ வழிபாட்டில் மனம் ஈடுபடும். குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது மன அமைதியை தரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். முக்கிய முடிவுகளை எடுப்பதை மற்றொரு நாளுக்கு தள்ளி வைக்கவும். யாரிடமும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வாகனங்களில் செல்லும் போது அதிக கவனம் தேவை. பிறர் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். எதிலும் அமைதி காப்பது இன்றைய பொழுதை இனிமையாக்கும். முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மாலை வரை சந்திராஷ்டமம் நீடிப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டும். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வீண் விவாதங்கள் ஈடுபட வேண்டாம். உத்தியோகத்தில் வேலைபளு அதிகமாக இருக்கும். மாலைக்குள் மேல் நிலைமை சீராகும். நண்பர்களின் உதவி கிடைக்கும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். தேவையற்ற அலைச்சல்களை குறைத்துக் கொள்ளவும். விருச்சிக ராசி நேயர்களே,
இன்று துணிச்சலான முடிவுகளை எடுக்கும் நாளாக இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழி பிறக்கும். மனைவியின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து அழைப்பு வரும். சொந்த தொழிலில் லாபம் இரட்டை போகும். முருகனை வழிபட காரிய சித்தி உண்டாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் நாளாக இருக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை அடைவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வருமானம் வரும். காதலிப்பவர்களுக்கு திருமண யோகம் கூடி வரும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். மகர ராசி நேயர்களே, இன்று வசதி வாய்ப்புகள் பெருகும் நாளாக அமையும். புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றி பெறும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்களுடன் இருந்த கசப்புணர்வுகள் நீங்கும். அலுவலகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை உயர்த்துவீர்கள். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். தான தர்மங்களில் ஈடுபடுவீர்கள். கும்பராசி நேயர்களுக்கு இன்று உழைப்பு அதிகமாகவும் பலன் குறைவாகவும் தோன்றும். எடுத்த காரியங்களை முடிக்க போராட வேண்டியிருக்கும். சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் என்பதால் விட்டு கொடுத்து போவது நல்லது. குறுகிய கால பயணங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். இதையும் திட்டமிட்டு செய்வது வெற்றியை தரும். உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் எப்போதும் இழக்காதீர்கள். மீனராசி நேயர்களுக்கு இன்று செல்வ செழிப்பு உண்டாகும் நாளாக இருக்கும். உங்கள் பேச்சாற்றலால் காரியங்களை சாதிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். வங்கி இருப்பு விருந்து விசேஷங்கள். வெளிவட்டாரத்தில் உங்களின் கௌரவம் உயரும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இனிப்பான செய்திகள் இல்லம் தேடி வரும். அன்பார்ந்த பார்வையாளர்களே, இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க ராசியை சொல்லுங்க. ருத்ரா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நாளை மீண்டும் உங்கள் ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும். ருத்ரா மீடியா சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.